ஸோ போன வீடியோவில் நிலவுக்கு எத்தனை பேர் போனாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் 12 பேர். இந்த வீடியோவில் போயிட்டு வந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். இவங்க நிலவுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு எல்லா ஆஸ்ட்ரோனாட்ஸும் பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. இதை வந்து போஸ்ட் மூன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எதுக்கு டிப்ரெஷனுக்கு இவங்க போனோம் அப்படின்னா, மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கோல் ஒன்று வச்சுட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான், அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து அவங்களுடைய துறையில் அவங்களுக்காக வைக்கப்பட்ட கோல் வந்து இந்த மூனில் போய் நடக்கணும் அப்படின்றது. இவங்கெல்லாம் 30-40 வயசுக்குள்ளாகவே நிலவுக்கு போயிட்டாங்க, காலடி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது எதுவுமே இல்லை. அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த உயரத்தை. ஸோ அந்த பிணக்கலை அச்சீவ் பண்ணிட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் எதை பண்ணாலும் வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் போயிடுச்சு. ஒரு விஷயத்த பண்ணும்போது சீக்கிரமாக அவங்களுக்கு போர் அடிச்சிடும். என்ன பண்ணாலும் என்னத்தை பண்ணி என்னத்தை பிரயோஜனம் அப்படி சலிச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அடுத்து பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னும் பொழுது அவங்களால அவங்களுடைய மென்டல் டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பல பேர் வந்து குடிக்கு அடிமை ஆகிட்டாங்க. குடிக்கு அடிமை ஆனதுனால அவங்களுடைய மனைவிமார்களும் பிள்ளைமார்களும் அவங்கள விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. நிறைய பேர் டிவோர்ஸ் வாங்கி தனியாக தான் வாழ்ந்திருந்தாங்க. தெரப்பி இன்றைக்கி இருக்கிற மாதிரி 1970களில் வந்து அவ்வளவு பரவலாக அமெரிக்காவிலே இல்லை. போயிருந்தால் அவங்கள பைத்தியக்காரங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த போஸ்ட் டிப்ரெஷனில் அவங்க உழல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு வந்துட்ட பிறகு நிலவுலேருந்து பூமியை பார்க்குறது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்னார், என்னோடய ஒரு கட்டை விரல்னால நான் அந்த பூமியை மறைச்சி விளையாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் எவ்வளவு சிறிய பங்கு நம்ம வகிக்கிறோம் அப்படின்றது. மனிதர்கள் அந்த பூமியில் அவ்வளவு சண்டை போட்டுட்ருக்காங்க. நீயா நான் பெருசா நீ பெருசா, நீ பணக்காரனா நான் பணக்காரனான்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. நாளும் போர்கள் நடந்துக்கிட்டுருக்கு, கொலைகள் நடந்துக்கிட்டுருக்கு. இங்கேருந்து அதெல்லாம் பார்க்கும் பொழுது சிரிப்பாக தான் இருந்தது. நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அந்த பிரபஞ்ச தத்துவம் தான் வந்து என் மனசுக்கு வந்தது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. உண்மை தானே? நம்மெல்லாம் யார் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில்? ஒன்றுமே கிடையாது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.